ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம போடுற கூடையை விட இந்த கூடை கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். சைடுலலாம் வந்து கொஞ்சம் இந்த பம்கின் கூடைக்கு உப்பி வரும்ல, அந்த மாதிரி சைடில் உப்பி வர மாதிரி வரும். அதன் பிறகு இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி உள்ளார கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பூவெல்லாம் வச்சு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து மேலே கொஞ்சம் குறுகி வரும். அதன் பிறகு அந்த மேல் நுனிப்பாகம் வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் வர மாதிரி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி கைப்பிடி போட்டாக்கா அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். பார்க்குறதுக்கு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பூக்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடி போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி கைப்பிடி வெறும் அந்த மேலே அவுட்டரில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த சொருகின பிறகு அந்த பக்கம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது 3 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. எந்த கலர் வாங்கினாலும் சரி 3 கட்டு ஒயரும், வெள்ளை கலரில் ஒரு அரை கட்டு ஒயரும் வேணும். இதுக்கு 2.5 கட்டுக்கு மேலே ஆகும். அந்த ஒரே கலர் ஒயர் வந்து 2.5 கட்டு ஆகும். இப்போது உள்ளார வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி எடுத்திருக்கேன். நான் கிளாஸ் ஒயரில் 8.5 அடி எடுத்திருக்கேன். 8.5 அடியில் 26 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் 26 ஒயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா ஒயரையும் நான் கட் பண்ணிட்டேன். 26 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான், மீதி ஒரு கட்டில் இருக்குது. இப்போது கட் பண்ணினா ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை அளக்கிறதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடக்கி வச்சுருக்கோம்ல கட் பண்ண ஒயரு, அதில் அரை ஸ்கேல் அளவு கம்மியாக இந்த மாதிரி அளந்து அதை பிடிச்சிக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த அரடி கம்மியாக அளந்தோம்ல, அதிலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து இந்த மாதிரி மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிறது அந்த 2ஆக மடித்ததுலேருந்து அரை அடி கம்மியாக இருக்கணும் ஒரு பக்கத்துக்கு. இப்போ இது மேலே இதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு அடியில் தொங்குற ஒயரை மேல் பக்கம் இல்லாமல் அடிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். இப்போது அரை அடி கம்மியாக அளந்து விட்ட ஒயர் அடிப்பக்கம் இருக்கணும் சைடில். அந்த ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு இதை டைட் பண்ணுங்கள். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அது வந்து அந்த 26 ஒயர் கட் பண்ணோம்ல, அந்த ஒயரு அது வந்து மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ, மேலே இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இப்படி கீழே தள்ளி விடணும். கீழே அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி விட்டு கொஞ்சமாக தள்ளி விட்டு இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 26 ஒயர் கட் பண்ணோம்ல, அதை மட்டும் அப்படி பார்க்கணும். சைடில் பாருங்கள், அரை அடி கம்மியாக இருக்குது. மேலே போகிற ஒயரை விட அரை அடி கம்மியாக இருக்குது சைடில். வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போது அடுத்தது கட் பண்ணி வச்ச 2ஆவது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயர் அப்படி மேலே வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. கீழே இருக்கிற அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது கீழே, இப்படி மேலே கொஞ்சம் தள்ளி விட்டு மறுபடியும் அது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும், அந்த 26 ஒயர்ஸ் போடும்போது மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். மேலே அதிகமாக இருந்தால், மேல் ஒயர் அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். கீழ் ஒயர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மேலே தள்ளி விட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே வலது கை பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சமமாக மடித்து போட்டுக்கோங்க. ஒரு ஒயர் போடும்போதும் அந்த ஒயர் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
இதே மாதிரியே வலது கை பக்கம் எல்லா ஒயரையும் போடுங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் 26 ஒயரும் நான் மொத்தமாக ஜாயின் பண்ணியாச்சு. கட்டோடு இருக்கிற ஒயர் வலது கை பக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம அந்த சைடில் பாருங்கள் அரடி கம்மியாக இருக்கும். அந்த பக்கம் ஆரம்பித்தப்போ அந்த ஒயர் அளவு அளந்து, சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்த வரிசை போடுறதுக்கு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி அளந்து எடுத்துகிட்டு வந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே போகிறத மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே தொங்குற ஒயரை மேலே வைங்க. சைடில் வந்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இப்போது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கும், அதை மடக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு இது நான் போடுற மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கடைசி வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி சைடில் போகுதில்ல அந்த ஒயரளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போது கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்த லைன் போடுறதுக்கு ரெண்டாவது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த லாஸ்ட் வரைக்கும் அளந்து பாருங்கள். லாஸ்ட் ஒயர் சைடில் போகிற ஒயரளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டாவது வரிசை எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி போடுங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இந்த ஃபஸ்ட்டு வரிசை பாருங்கள், இதை வந்து அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஆரம்பித்தோம்ல ஒயர் கட் பண்ண ஒயரு ஜாயின் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ பாருங்கள், போட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த முடிச்சுக்கும் ஒரு பக்கம் 6 வரிசை போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 போட்டுக்கோங்க. முடிச்சு இல்லாமல் இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. ஒயர்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. அந்த முடிச்சுக்கு ஒரு பக்கம் போட்டுட்டோம், இன்னொரு பக்கம் போட போகிறோம். நான் இன்னொரு கட்டு எடுத்துக்கிறேன். ஒரு கட்டு பாருங்கள் தீந்துருச்சு. அடுத்த கட்டு எடுத்துக்கிட்டு 2 வரிசை போட்டிருக்கேன். கீழே 2 வரிசை, ரெண்டாவது கட்டு எடுத்து போட்டுட்டேன். சைடில் போகிற ஒயரளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே ஆரம்பித்து போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விடணும். இதே போல் இந்த முடிச்சுக்கும் ஒரு பக்கம் 6 போட்டோம்ல, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் 6 போடணும். அப்போ மொத்தம் 13 வரிசை நமக்கு வந்துடும். அந்த முடிச்சு இல்லாமல் இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 12, அந்த முடிச்சியோடு சேர்த்தாக்கா உங்களுக்கு 13 அந்த மாதிரி வரும். நீங்கள் அந்த மாதிரி போடுங்க, நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு இல்லாமல் நான் இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 போட்டுட்டேன். அந்த முடிச்சியும் நடுலைனையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வரிசை உங்களுக்கு பேஸ் வந்துடும். அகலம் வந்து 13 வரிசை வந்துடும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு 2 பக்கமும் எடுத்து விட்டுறலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிறத இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் வந்து 4வது லைன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 1 2 3 விட்டுட்டு 4வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டு எப்பயும் போடுற மாதிரி அப்படியே போட ஆரம்பிக்கணும். போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த லாஸ்ட்டுக்கு பாருங்கள் வந்துட்டேன். இப்போது முன்னாடிலாம் பேஸ் போடும்போது கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர், ஒரு அரடி ஒயர் மட்டும் விட்டு அப்படியே போட்டோம். இப்போ அப்படியே அந்த பேஸ் பக்கம் அடிபாகம் 13 இருக்குல்ல, அந்த பக்கமும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அந்த ஒயரை வளைச்சி போட்டுக்கிட்டே வரணும். எந்த இடத்துலையும் நிப்பாட்டக்கூடாது. அப்படியே பெண்டு பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. வளைஞ்சி அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு சுற்றிலும் இந்த மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு ஆரம்பித்தோம்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தோம்.
அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக எங்கேயும் நிப்பாட்டாமல் ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடணும். அதற்கு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை நான் பாருங்கள் எப்படி சொருகிறேன்னு, அதுக்கும் கீழே வந்து சொருகிறேன். சைடாக அந்த லைனில் அதை மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதை அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுருங்க. இப்போது சொருகியாச்சு. இப்போது கட்டோடு இருக்குல்ல, இந்த ஒயரை என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த மாதிரி லூப் மாதிரி மடித்து, நான் மடிக்கிற மாதிரி மடக்கி அதை அப்படியே உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க, கூடைக்கும் உள்பக்கம். இப்போ ஆரம்பித்தோம்ல இந்த நாட்டு, இந்த முடிச்சு ஆரம்பித்த முடிச்சியை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே ஒயர் தள்ளுங்க. மறுபடியும் கீழே பின்பக்கத்து ஒயரை இந்த மாதிரி மேலே தள்ளிட்டு மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டாக்க இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி பாருங்கள் கிடைக்கிது. அது உள்ளார பின்பக்கம் மடக்கி வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிறது, அதை உள்ளார விடணும். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயரோட ஓட்டையில் விட்டுட்டு மறுபடியும் இந்த டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி விட்டு பின்பக்கத்தை இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். மறுபடியும் இதை மேலே இழுத்துருங்க. இது வந்து கட்டோடு இருக்கிறது. இப்போ உள்பக்கம் அப்படியே இழுங்க. கட்டோடு இருக்கிறது பாருங்கள், இந்த லூப்பு உள்ளார அந்த ஒயரை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் இது வந்து போடுறது. மறுபடியும் இப்படி மடக்கி அதை அப்படியே சைடில் அந்த எந்த கேப் வருதோ அந்த கேப்பில் பக்கத்துலேயே வருது, அந்த கேப்பில் அதை கொண்டு வந்து 2வது வரிசை ஆரம்பிக்கிறோம். மடக்கி அதை மேலே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு அப்படியே போட ஆரம்பிக்கணும். 2வது வரிசை இப்போ ஆரம்பிச்சிட்டோம். ஏணிப்படி முடிச்சு அதுதான் நான் சொல்லி கொடுத்தது தான் ஏணிப்படி முடிச்சு. ஒரு வரிசை பாருங்கள் இப்படி மடங்கி அது வருது பாருங்கள் 2வது வரிசை. இதே மாதிரியே இந்த லாஸ்ட்டில் வந்து அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் 2வது வருஷம் இந்த இடத்துல ஆரம்பித்தோம். ஃபுல்லாக பாருங்கள் 2 வருஷம் பாருங்கள் இப்படியே வந்துருச்சு. ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டோம். 2வது ரவுண்டு போட்டுக்கிட்டு வந்துட்டோம். ஏணிப்படி முடித்து இன்னொரு டைம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் அப்படி மடக்கி உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. கூடைக்கும் உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு 2வது வருஷம் நம்ம ஆரம்பித்தோம்ல அதை வந்து லூஸ் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் கீழே பின்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே தள்ளுங்க. மேலே வந்து ஒரு லூப் மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது கட்டோடு இருக்கிறத அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கம் கொண்டு வந்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு மறுபடியும் அந்த முடிச்சியை டைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மேலே லூப் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல்ஸை வந்து கீழே இழுத்துற போகிறோம். இப்படி இழுத்துட்டு மறுபடியும் மேலே இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ உள்பக்கம் அந்த கட்டோடு இருக்கிறது வந்துடும். அதை வந்து இழுத்துருங்க. இழுத்துட்டு இதை அப்படியே மடக்கி சைடில் அப்படியே பாருங்கள், அந்த இப்படி இருக்குல்ல, இதை அப்படியே மடக்கி இப்படி கொண்டு வந்து 3வது வருஷம் ஆரம்பிக்கணும். 2 வருஷம் முடிச்சிட்டோம். இப்போ 3வது வரிசையில் தான் சைடில் ஒரு மாற்றம் பண்ணணும் நம்ம. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 3வது வரிசை இப்படி ஆரம்பித்தாச்சு. அப்படியே வளைச்சி அதை மேலே கொண்டு வந்து அந்த கட்டோடு இருக்கிறத மடக்கி மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது 3வது வரிசை. அந்த கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த பேஸ் பக்கம் அடிபாகத்து பக்கம் நம்ம வெள்ளை கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். அப்படி நீட்டமாக அந்த 3வது வரிசை போட்டுக்கிட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டு வர வரைக்கும் வந்து போட்டுட்டு வந்துட்டு நிப்பாட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு 3வது வரிசை போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு வந்துட்டு அந்த அடிபாகம் ஒயர் வருதில்ல, அந்த இடத்துல போடாதீங்க. இந்த பேஸ் பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல போடக்கூடாது. அந்த இடத்துல ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். வெள்ளை கலர் ஒயரு 1, 2, 2.5 அடி நான் எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் வந்து 2.5 அடி. 2.5 அடியில் மொத்தம் 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு 5 ஒயரு. பேஸ் பக்கம் அடிபாகத்துக்கு இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5 வரணும். இப்போ இந்த பக்கம் பேஸ் பாருங்கள் எந்த இடத்துல முடியுதுன்னு, அந்த லைனில் பாருங்கள், இதுதான் பேஸ் அடிபாகத்தோட கடைசி லைனு. அந்த லைனில் ஒரு வெள்ளை கலர் ஒயரை சொருகுங்க.
பள்ளம் பகுதி இப்படி தெரிகிற மாதிரி நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். பள்ளம் பகுதி மேலே இருக்குது, அந்த மாதிரி சொருகுங்க. அப்போ தான் மேலே போடும்போது உங்களுக்கு வளவளன்னு ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல இடம் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி. பேஸ் பக்கம் நான் எவ்வளோ சொருகிறேன்னு பாருங்கள். அந்த அளவு சொருகுனீங்கன்னா கரெக்டாக நான் போடுற அளவே உங்களுக்கு வரும். இதுக்கு மேலே பிரிஞ்சிலாம் வராது. இந்த அளவு சொருகுனா கூட போதும் உங்களுக்கு. அவ்வளோதான், இழுத்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் ஒரு ஒயர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது 2 மஞ்சள் லைன் ஒரு லைனில் சொருகிருக்கிறோமா. இப்போது 2 ஒயர் விட்டுருங்க. 2 வரிசை விட்டுட்டு 3வது வரிசையில் 1 சொருகுங்க. 2 வரிசை இடையில விட்டுருங்க. இப்போ சொருகுன லைன் இல்லாமல் 1 2 வரிசை விட்டுட்டு 3வது வரிசையில் 1 சொருகணும். இதே மாதிரியே சொருகுங்க. 2 வரிசை விட்டுட்டு ஒரு வரிசையில் சொருகணும். அந்த மாதிரி சொருகணும். கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன் சொருகிறத. 2 வரிசை இடையில விட்டுட்டு 3வது வரிசையில் சொருகுங்க. அந்த மாதிரி அந்த லைனு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொருகிட்டேன். ஒரு பக்கத்துக்கு பாருங்கள், ஒரு லைனில் சொருகினோம்னா அடுத்து 2 லைன் விட்டுட்டு 3வது லைனில் ஒரு ஒயர் சொருகணும். இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள், எந்த சைஸு சொருகிருக்கிறனோ அதே மாதிரி சொருகுங்க. 2 பக்கமும் நான் அதே மாதிரி சொருகிட்டேன். 1 2 3 4 5 2 வரிசை விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு வெள்ளை, ஒரு 2 வரிசை விட்டுட்டு அடுத்து ஒரு வெள்ளை கலர், அந்த மாதிரி சொருகியிருக்கேன். இப்போ 3வது வரிசை பாருங்கள், இது வரைக்கும் போட்டு நம்ம நிப்பாட்டியிருந்தோம். இப்போது இங்கே ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மஞ்சள் கலர் ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு அந்த வெள்ளை கலர் போடுறேன். இப்போ இந்த வெள்ளை கலர் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது இடையில 3 மஞ்சள் கலர் ஒயர் வர மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சொருகிட்டேன்னா இப்போ இடையில 2 மஞ்சள் லைன் வருது. அந்த 2 ஒயரையும் போட்டுட்டு அதன் பிறகு அந்த இடத்துல வெள்ளை கலர் போடாதீங்க, மஞ்சள் கலரை போடுங்க. போட்டிங்கன்னா பாருங்கள், 3 ஒரு வெள்ளை 3 மஞ்சள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சொருகுனதை போடுங்க, சொருகுன வெள்ளை கலர் போடுங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த மஞ்சள் கலரை போட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கலரில் 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருகுன வெள்ளை போடுங்க. அந்த சொருகுனது போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் நான் போடுறேன். அது கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அப்புறம் வீடியோ டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன். அப்படியே வரிசையாக நான் சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை போட்டாக்க 3 மஞ்சள் போடணும், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை போடணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. அதை போட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலர் ஒயர் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும் அந்த நீட்டத்துக்கு. பாருங்கள், இப்போ போட்டுட்டேன் நான். ஒரு வெள்ளை 3 மஞ்சள் அந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ போட்ட பிறகு இந்த பக்கம் நீட்டமாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, ஒயர் சொருகியிருக்கோம்ல, அங்கேயும் ஃபஸ்ட்டு வெள்ளையை போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 மஞ்சள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை 3 மஞ்சள் அந்த மாதிரி போடுங்க. இந்த ஒரு வரிசை மட்டும் அப்படி போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்து 4வது வரிசை ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மேலே வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு இதாக இருக்காது. பாருங்கள், இந்த 2 பக்கம் பேஸ் பக்கமும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ 4வது வரிசை போடுறதுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து 4வது வரிசை போட ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு மேலே அவ்வளவுதான். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்து போடுறோமா, போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த சொருகுனதுலாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியாது. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டேன். இப்போ அந்த ஒயர் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து அடுத்த வரிசை போடுறேன். 4வது வரிசை 5வது வரிசை 6வது வரிசைன்னு இதுக்கு மேலே அப்படியே நிற்காமல் அந்த வெள்ளை ஒயர் சொருகிற அளவுக்கு ஒயர் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே இனிமேல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். எந்த இடத்துலையும் இனி நிப்பாட்ட வேண்டாம். பாருங்கள், இதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒயர் வெள்ளை ஒயர் அடுத்து 3 மஞ்சள் அப்படி கரெக்டாக வரும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், அப்படியே அது வரும் கரெக்டாகவே. ஒரு மஞ்சள் வரும், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் வரும், அதுக்கப்புறம் 3 மஞ்சள் கலர் வரும், ஒரு வெள்ளை கலர் வரும்.
அந்த பேஸ் மட்டும் அப்படி வரும். அப்படி போடும்போது அந்த பேஸ் பக்கம் அடிபாகம் பக்கம் மட்டும் கொஞ்சம் விரிஞ்சி வர மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 5 ஒயர் சுருகி போடுறோம்ல, அப்போ அந்த பாகம் வந்து உங்களுக்கு அகலமாக விரிஞ்ச மாதிரி உப்பிட்டு வர மாதிரி இருக்கும். பம்கின் பேஸ்கெட்லாம் நம்ம போட்டிருப்போம், அந்த மாதிரி தான். இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கேயும் பாருங்கள், அப்படியே நிப்பாட்டாமல் இந்த 2வது வரிசை போட்ட உடனே பாருங்களேன் எப்படி அப்படி நிற்கிதுன்னு. இதே மாதிரியே சுற்றிலும் இனிமேல் போட்டுக்கிட்டே வாங்க, எங்கேயும் நிற்காமல். பாருங்கள் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க, அது வெள்ளை கலர் ஒயர் வந்து ஒரு 3 அடியாக எடுத்துக்கோங்க. போதும், இதுவே போதும் நமக்கு. கட் பண்ண 8.5 அடி ஒயருக்கு இது சரியாக தான் இருக்கும். இதுவே போதும் உங்களுக்கு. நான் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த வெள்ளை கலர் மட்டும் சொருகி விட்டுடுறேன். அந்த இடத்துல வரும்போது சொருகிற அளவுக்கு தான் ஒயர் இருக்குது வெள்ளை கலரு. அதனால் எனக்கு அந்த 20 வருஷம் போட்டிருக்கேன். அந்த வெள்ளை கலர் வந்து ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம், வெள்ளை கலர் ஒயர் சொருகுனதுக்கு அப்புறம் போட்டது 20 வருஷம். அதுக்கு முன்னாடியே நம்ம வெறும் மஞ்சள் மட்டும் போட்டது 2 வருஷம் போட்டிருக்கோம். மொத்தம் 22 வருஷம் இருக்கும் அடிபாகத்துலேருந்து எண்ணுனாக்க. ஆனால் அந்த வெள்ளை ஒயர் சொருகணும்ல, அந்த வெள்ளை ஒயர் சொருகுனது மட்டும் 20 வருஷம் போட்டுட்டு, உங்களுக்கு 21 வருஷம் வந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் இருந்தால் போதும். போட்டுட்டு அதை வந்து மடக்கிலாம் சொருகக்கூடாது. அந்த போட்ட வரிசையிலேயே சொருகிறாதீங்க. அதுக்கும் கீழே இருக்கிற வரிசையில் அந்த வெள்ளை கலரை சொருகுங்க. ஏன்னா போட்டதுலேயே சொருகுனிங்கன்னா அந்த போட்ட முடிச்சு அவுந்துடும். அதனால் அதுக்கும் கீழே அந்த வெள்ளை கலரில் அந்த நீட்டிகிட்டு இருக்குல்ல பாருங்கள், அதுக்கும் கீழே 2வது லைனில் சொருக ஆரம்பிங்க அந்த வெள்ளை கலரை. அப்படியே 2 பக்கமும், இந்த பக்கம் 5 வெள்ளை ஒயர், அந்த பக்கம் 5 வெள்ளை ஒயர் இருக்கும். அந்த 10 ஒயரையும் மட்டும் நீங்கள் சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்கள் நான் சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் இல்லாமல் அதுக்கும் அடுத்து இருக்கிற மஞ்சளை போடணும். அப்படி இழுத்து போடணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும், குறுகி வரும். அந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக அப்படி ஒயர் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போடுங்க. அப்படி தெரிஞ்சாலும் அடுத்த வருஷம் நம்ம போடுவோம்ல, அப்போ வந்து அந்த கொஞ்சம் மறைஞ்சிரும் அது. அதனால் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் நெருக்கி பாருங்கள், இப்படி கூடையை நல்லா பக்கமாக வச்சு கொஞ்சம் நெருக்கி போடுங்க. எப்படி போட்டாலும் கொஞ்சம் கேப் அந்த ஒயர் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சி கொஞ்சம் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படி போடுங்க. கொஞ்சம் அது ஒயர் தெரிஞ்சாலும் அடுத்த வருஷம் இழுத்து போடும்போது உங்களுக்கு அந்த கேப் வந்து மறைஞ்சிரும். இது வந்து ஒரு டிசைனுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். அதுவும் சைடில் தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், அது அருந்துரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஷேப் வந்து வெளியில் நம்ம கூட போய் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கி இறுக்கி வச்சு போடுங்க. கொஞ்சம் குறுக்கி கூடையை கொஞ்சம் அப்படி குறுக்கிட்டு பக்கமாக மடியில் வச்சுக்கிட்டு இப்படி அடிப்பக்கத்தை நல்லா இழுக்கணும். இழுத்து வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேப் தெரியாது. இதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் இன்னொரு பக்கமும் அந்த 5 வெள்ளை ஒயர் மடக்கி சொருகிட்டேன். உள்பக்கம் சொருகிட்டு அப்படியே வரிசையாக இனிமேல் போட்டுக்கிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒரு 4 வருஷம் போடுங்க. 4 வருஷம் சுற்றிலும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றிலும் 4 வருஷம் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ இடையில பாருங்கள், போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒயர் தீந்துருச்சு அப்படின்னா இன்னொரு ஒயர் எடுத்து நான் பாருங்கள் போடுறேன். இப்படியெல்லாம் ஒயரை எடுத்து விட்டு கொஞ்சம் கட்டிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இடையில ஒயர் தீந்துருச்சுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி வச்சுக்கோங்க. புது ஒயர் எடுக்கும்போது இப்போது சொருகிற அளவுக்கு ஒயர் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் ஒயர் இருக்கும்போதே புது ஒயரை வந்து அந்த கேப்பில் சொருகிட்டு அந்த 2 ஒயரையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடியில் பாருங்கள், அந்த ஏற்கனவே இருக்கிற ஒயரும் இருக்கும், மேலே கட்டோடு இருக்கிறதும் நமக்கு இருக்கும். அதை 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி மடக்கி அப்படியே ஒரு 4 முடிச்சு போட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே போட்டுக்கிட்டு வந்த ஒயரு புது ஒயரு 2ம் இருக்குது. அந்த 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி மடக்கி இப்போ நான் சொருகிட்டு போட்ட மாதிரி போடுங்க. இந்த மாதிரியும் போடலாம். இது கிளாஸ் ஒயரு, அதனால் ரொம்ப மொத்தமாக தெரியாது.
இப்படி தான் புதுசாக நீங்கள் ஒயர் இடையில தீந்துருச்சுன்னா ஜாயின் பண்ணுறது எப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்குறாங்க. அதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இது மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. சுற்றிலும் ஒரு 4 வரிசை போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ 4 வரிசை பாருங்கள். 1 2 3 4 வரிசை போட்டுட்டேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இனிமேல் கட்டோடு இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ கட்டோடு இருக்கிறத ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இதை அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. அந்த கட் பண்ணினதை கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணணும். கட்டோடு இருக்கிறத அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கமாக முன்னாடி அடுத்த லைன் போடுறதுனா மடக்கி மேலே எடுத்துகிட்டு வருவோம்ல. இப்போது போட போகிறதில்ல, நமக்கு அவ்வளோதான் போதும். அதனால் அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. உள்பக்கம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போது அடிபாகத்துக்கு அந்த 13 லைன் போட்டோம்ல பேஸு, அந்த வெள்ளை கலர் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கையை வச்சு கொண்டு போங்க. அந்த 26 ஒயரு ஜாயின் பண்ணதை விட்டுட்டு அடிபாகம் 13 வரிசை, அந்த 13 ஒயரையும் நம்ம சொருகணும். பாருங்கள், அரடி கம்மியாக தான் எடுத்தேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு இவ்வளோ ஒயர் பாருங்கள் மீதி இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அடியாக கம்மியாக கூட விட்டுக்கோங்க. சைடில் போடும்போது ஒரு 3/4 அடி கம்மியாக அப்படி விட்டுக்கோங்க போடும்போது. அப்படின்னா சரியாக இருக்கும். டீலக்ஸ் ஒயராக இருந்தால் பத்தாது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இது கிளாஸ் ஒயருங்கவும் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இப்போ இதை அப்படியே அது போட்டதுலேயே சொருகாமல் அதுக்கும் அடுத்த கீழே இருக்குல்ல அந்த வரிசையிலேருந்து சொருகுங்க. இந்த 13 ஒயரையும் அடிபாகம் போட்ட 13 லைனு, அந்த 13 லைன் ஒயரை மட்டும் அப்படியே கொஞ்சம் தூரம் சொருகுங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே வரைக்கும் சொருகுனீங்கன்னா நல்லா கூட ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். சொருகிடுங்க. இந்த பக்கமும் சொருகுங்க, அந்த சைடும் சொருகுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையை வச்சு பார்த்துக்கிட்டு அந்த அடிபாகம் மட்டும் சொருகுங்க. 2 பக்கமும் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சொருகிட்டேன். இந்த சைடு பேஸ் பக்கம் பாருங்கள், அடிபாகத்து பக்கம் 13 ஒயர், அந்த பக்கம் 13 ஒயர் சொருகிட்டேன். சொருகிட்டு அதன் பிறகு இந்த 26 ஒயர் இருந்துச்சுல்ல, அதை வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 26 ஒயரையும் என்ன பண்ணுங்கள், 2 ஒயராக பக்கத்தில் இருக்கிற ஒயரு ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு, அடுத்தது 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு, அந்த மாதிரி போடணும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. மொத்தம் 13 முடிச்சு வரும் உங்களுக்கு. 26 ஒயரு, அந்த 26 ஒயருக்கு 2 சேர்த்து போட்டோம்னா நமக்கு 13 நாட்டு வரும். பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, அடுத்தது அதுக்கு மேலே இன்னும் ஒரு வரிசை போடணும். 13 முடிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாய்ஞ்சி இருக்குல்ல, 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு, கிராஸ்கட் கூட போடுவோம்ல அந்த மாதிரி 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு, அந்த மாதிரி போடுங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், 2வது வரிசையும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 2வது வரிசையும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 4 முடிச்சு மட்டும் போடுங்க அடுத்த வரிசையில். அடுத்து போடும்போது 1, அடுத்தது 2 வரிசை வந்து 2 ஒயராக சேர்த்து வச்சு போட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வரிசை போட்டுட்டோம். இப்போ 3வது வரிசை போடும்போது 4 முடிச்சு மட்டும் போடுங்க. 4 போட்டுட்டு அதற்கும் மேலே 3 2 1 அப்படின்னு போடணும். இப்போ 3 போட்டோம். இது 3 போட்டுட்டு
அதற்கு மேலே 2ன்னு போடுங்க. 1 போடக்கூடாது, 2 மட்டும் போட்டு முடிக்கணும். இப்போ 3 போட்டிருக்கோம் பாருங்கள். 4, 3, அதுக்கப்புறம் மேலே அதுக்கு மேலே 2. அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட்டில் போடுங்க. சென்டரில் 2 முடிச்சு அப்படியே விட்டுறணும். 3வது வரிசையில் 4, அதுக்கப்புறம் 3, 2ன்னு போட்டிருக்கோம். இப்போது இந்த பக்கம் கடைசியிலேருந்து போட்டுக்கிட்டு வாங்க. இந்த கடைசியிலேருந்து போடுங்க. கடைசியிலேருந்து 1, 2, 3, 4ன்னு போடுங்க. சென்டரில் 2 முடிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். 1, 2 போட்டுட்டோம். இப்போ 3வது போடுறோம். அடுத்தது 4வது போடுறோம். இப்போ 4 போட்டுட்டு கடைசியிலேருந்து அப்படியே எண்ணிட்டு வந்து போடுங்க. கடைசியிலேருந்து எண்ணிட்டு வந்து 1, 2, 3, 4 போட்டுட்டோம். அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் பாருங்கள், அந்த 2ஐயும் விட்டுறணும். இந்த 2 முடிச்சும் விட்டுறணும். இங்கே 4 போட்டுட்டு நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கும் மேலே 4 போட்டுட்டு அதுக்கும் மேலே 3 போடுங்க. அதுக்கு மேலே 2 போடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம அப்படியே சொருகிறது தான். இடையில பாருங்கள், அந்த 2 மட்டும் அப்படியே சென்டரில் இருக்குது. அந்த 2ஐயும் சொருகி விட்டுறணும். இப்போ மேலே அந்த சொருகிறது வந்து பாருங்கள், இந்த 2ஐயும் இப்படி மடக்கி சொருகிடணும். சொருகிட்டு இதை வந்து மேலே இருக்கிற 2ஐயும் ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் சைடில் போகிறதெல்லாம் சொருகணும். மேலே போகிறது மடக்கிலாம் சொருகக்கூடாது. அப்படியே அதுக்கும் கீழே இருக்க லைனில் சொருகுங்க. பாருங்கள், நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் அப்படியே சொருகி விட்டுருங்க நீட்டமாக. இதே போல் எல்லா ஒயரையும் இந்த மாதிரி நீட்டமாக அப்படியே சாய்வாக அதுக்கு கீழே இருக்க வரிசைங்களில் அப்படி சொருகணும். ஃபஸ்ட்டு மேலே நீட்டிகிட்ருக்குல்ல, அதை சொருகிட்டு அதன் பிறகு தான் சைடில் உள்ளதெல்லாம் சொருகணும். அந்த மேலே இருக்க 2 லைனில் 2 நாட்டில் உள்ளதை சொருகிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் உள்ளதெல்லாம் சொருகுங்க. இதே போல் எல்லாத்தையும் நீங்கள் சொருகுங்க. நான் சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் பாருங்கள், பிடிச்சி காமிக்கிறேன். இந்த நடுப்புற இருக்க 2ஐயும் இப்படி மடக்கி வச்சு அதை சொருகிடுங்க. அப்படியே அந்த சைடில் போகிற மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒரு பக்கம் நான் சொருகிட்டேன், இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போது சொருகிட்டு இந்த மாதிரி கைப்பிடி பாருங்கள் நான் போட்டிருக்கேன். நான் அந்த பக்கம் சொருகுன பக்கமும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு பக்கம் நான் கைப்பிடி போடாமல் இருக்கேன். நான் இந்த மாதிரி கைப்பிடி போட்டுட்டு பாருங்கள், அந்த ஷேப்பு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் உப்பிட்டு நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சொருகுனது அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் உங்களுக்கு விருப்பமானபடி கைப்பிடி போட்டுக்கலாம். நான் இந்த டிசைனில் இந்த மாதிரி கைப்பிடி வந்து வளையம் மாதிரி கொடுத்து போட்டிருக்கேன். மேலே ஒன்று போட்டுட்டு உள் ரவுண்டில் ஒரு வெள்ளை கலர் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உள்ளார ஒரு கைப்பிடி வர மாதிரி போட்டிருக்கேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பூ டெக்கரேஷன்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். கமெண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா கைப்பிடி வேணுமா என்னன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புங்கிற பட்டனையும் கொடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.